மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாம உலகத்துல எதுவுமே இருக்க முடியாதுன்றாங்க. அப்போ இந்தியா மட்டும் ஒரு ஓரமா ஒதுங்கி இருக்க முடியுமா? குளோபல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரேஸ்ல இந்தியாவும் ரொம்ப வேகமா நீச்சல் போட்டுக்கிட்டு இருக்கு. அது குறித்து தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சில நாட்களுக்கு முன்பு ஒரு வீடியோவை பார்த்துருப்பீங்க. டாவோஸ்ல உலக வர்த்தக மாநாட்டில் IMFனுடைய தலைவர் உலக ஆர்டிஃபிஷியல் ரேஸில் இந்தியா 3வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மேடையிலேயே மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவங்களுக்கு பதிலடி கொடுத்துருப்பார். இந்தியா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறதும், இந்தியா 3வது இடத்துல இல்லை, முதல் இடத்துலையும் 2வது இடத்துக்கும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னும் ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருப்பார். ஆனால் அதை நம்ம அப்படியே கடந்து போயிட முடியாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இந்தியா எந்த அளவிற்கு ரேஸில் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது முக்கியம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி பேசும்போது நம்ம எல்லார் காதலையும் ஓங்கி ஒலிக்கிற ஒரு வார்த்தை தாங்க சர்வம். இன்னைக்கு சர்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்மை இந்தியா உருவாக்கி சாதனை படைச்சிருக்கு. இது ஒரு இந்தியன் சாவர்னிட்டிக்கான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்றாங்க. அது என்ன இந்தியன் சாவர்னிட்டிக்கான ஏஐ பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய சாட் ஜிபிடி, ஜெமினி இந்த மாதிரியான ஏஐலாம் இந்தியாவுக்குள்ளே வரும்பொழுது இந்தியாவுக்கான விதிமுறைகளை கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுறது கிடையாது, இந்தியாவுக்கான தேவையை முழுவதுமாக பூர்த்தி பண்ணுறது கிடையாது, இந்தியாவுக்கான பாதுகாப்பை முழுவதுமாக உறுதி செய்கிறது கிடையாது அப்படின்னு பல குற்றச்சாட்டுக்கள் இந்த குளோபல் ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸ் மேலே முன்வைக்கப்படுகிறது. முக்கியமாக அமெரிக்காவை சேர்ந்த சாட் ஜிபிடி, ஜெமினி இது மாதிரியான பிளாட்ஃபார்ம்கள் மேலே தான் இந்த குற்றச்சாட்டு இருக்குது. அப்போது இந்தியா என்ன நினைக்குது? சைனா மாதிரி, அமெரிக்கா மாதிரி நம்ம முழுக்க உள்நாட்டு தேவைக்கான ஒரு ஏஐ பிளாட்ஃபார்மை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா நடவடிக்கைகளையும் இறங்கிட்டாங்க. அதுக்கான பல ஆயிரம் கோடி முதலீடை இந்தியா ஆல்ரெடி செய்ய ஆரம்பிச்சு. இதுக்கு நடுவில் தான் பெங்களூரை சேர்ந்த ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் சர்வம் ஏஐ அப்படின்னு இந்த காலத்து உள்ள குதிச்சிருக்காங்க. இதை உருவாக்குனவர் பிரித்யூஷ் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு இளைஞர். இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி பெங்களூருவை சேர்ந்தது. பிரித்யூஷ் IIT மும்பையில் படிச்சிருக்காரு. IIT சென்னையில் பல ப்ராஜெக்டில் ஈடுபட்டுக்கிட்டும் இருக்கார். இந்த பிரித்யூஷால் உருவாக்கப்பட்டது தான் சர்வம் ஏஐ பிளாட்ஃபார்ம். இந்த சர்வம் ஏஐயை பற்றி தான் இன்னைக்கு உலக அளவில் ஏஐ நிபுணர்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, இது 2 ஆஸ்பெக்டில் சாட் ஜிபிடி, ஜெமினியையும் ஓவர் கம் பண்ணிடுச்சு. இது உலகத்தில் உள்ள ஏஐ நிபுணர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சர்ப்ரைஸை கொடுத்துருக்கு. இந்த சர்வம் ஏஐயில் 2 முக்கியமான விஷயங்கள் இருக்குது, 2 பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஒன்று அவங்க உருவாக்கி இருக்கிறது சர்வம் விஷன் OCR, அதாவது ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, எந்த விதமான டாக்குமெண்ட்டையோ ஃபோட்டோவையோ அதுக்கிட்ட கொடுக்கும் பொழுது அதை ஸ்கேன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய தரவுகளை டிஜிட்டல் கேரக்டராக மாற்றிடுறாங்க. அது மட்டும் இல்லை, அது எடிட்டபிளாக இருக்குது. நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்தியா மாதிரியான ஒரு முழுக்க அரசு ஆவணங்களாக இருக்கட்டும், பள்ளி ஆவணங்களாக இருக்கட்டும், வங்கி ஆவணங்களாக இருக்கட்டும், இன்னமும் பேப்பர் ஆவணங்களை நம்பிக்கொண்டு இருக்கிற இந்தியா மாதிரியான நாட்டில் இது முக்கியமான ஏஐ அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷன் OCRல எந்த விதமான அரசு டாக்குமெண்ட்டை கொடுக்கும் பொழுதும் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை துல்லியமாக ஸ்கேன் பண்ணி அதை கேரக்டராக மாற்றுகிறது. இந்த தரவுகளுடைய துல்லியத்தை ஆராயும் பொழுது OLM OCR பெஞ்ச்மார்க் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த சர்வதேச டெஸ்ட்டில் சாட் ஜிபிடி, ஜெமினி இதையெல்லாமே அவுட் பெர்ஃபார்ம் பண்ணி கிட்டத்தட்ட 87.36 துல்லியத்தை கொண்டு வந்திருக்கு. இது கூட ஜெமினி, சாட் ஜிபிடி எல்லாம் 76%, 63%தோடே நின்று போயிடுறாங்க. அந்த அளவிற்கு துல்லியமாக ஒரு டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணுகிறது. இதனால் எதிர்காலத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசு ஆவணங்களையும் ஸ்கேன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய தரவுகளை எடுத்து
முழுக்க முழுக்க டிஜிட்டலைசேஷனை நோக்கி இந்தியா செல்ல முடியும். அது மட்டும் இல்லை, பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்டையுமே டிஜிட்டலைஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, எதிர்காலத்தில் வங்கிகள் தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஆவணங்களையும், அதாவது வாடிக்கையாளர்கள் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஆவணங்களை ஸ்கேன் செய்து வைத்துக்கொண்டு அந்த ஆவணங்களை டிஜிட்டலாக பாதுகாக்க முடியும். அப்படிங்கிறது தான் இந்த விஷன் ஓசிஆரில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சம். இன்னொன்னா சர்வமில் இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, புல்புல் V3 அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மையும் உருவாக்கியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்டுகளை ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது. அதுவும் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய 22 மொழிகளில் எந்த மொழியில் வேணாலும் அந்த ஆங்கிலத்திலேயோ அல்லது எந்த மொழியில் அந்த லெட்டர் இருக்கோ அதை கம்ப்யூட்டரில் டைப் பண்ணும் பொழுது அதை ஆடியோவாக கொடுக்குது. இதை நீங்கள் ரொம்ப டீப்பாக ஆராய்ஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட ஒரு ஆவணம் இருக்குது, அவர் படிக்காதவர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் இந்த ஆவணத்தை கம்ப்யூட்டரில் ஸ்கேன் பண்ணி விஷன் ஓசிஆர் மூலமாக அதை கேரக்டராக மாற்றி அந்த கேரக்டரை புல்புல் V3யில் ஆடியோவாக கேட்கும் பொழுது அவருக்கு தன்னுடைய ஆவணத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத படிக்காதவர் கூட புரிஞ்சிக்க முடியும். அப்படிங்கிறது தான் இந்த விஷன் OC3 அதே போல் புல்புல் V3 இதனுடைய 2 சிறப்பு அம்சமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லை, இந்த எழுத்துக்களை ஆடியோவாக மாற்றுவதில் புல்புல் V3 மறுபடியும் ChatGPT ஜெமினியை பீட் பண்ணி முதலிடத்தில் இருக்குது. அப்படிங்கிறது தான் சர்வதேச AI நிபுணர்கள் ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. சரி, இந்த AI ரேஸில் சர்வம் மட்டும்தான் தனித்து நிற்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை. இந்த குளோபல் AI ரேஸில் இந்தியா தரப்புலேருந்து ஹக்கிங் ஃபேஸு, நிருமாயி, சிக்டப்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய AI பிளாட்ஃபார்ம்கள் உருவாக்கிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எந்தெந்த துறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவத்துறை, கல்வித்துறை, அதே போல் வங்கித்துறை, பாதுகாப்புத்துறை அப்படின்னு சொல்லிட்டு 3-4 துறைகளில் இந்த AI பிளாட்ஃபார்ம் எல்லாம் டெவலப் ஆகிட்டு இருக்கு. எதிர்காலத்தில் குளோபல் AI ரேஸில் இந்தியா அஸ்வினி வைஷ்ணவ் சொல்ல மாதிரியே முதலிடத்தில் போட்டி போடுவதற்கான எல்லா ஆயத்தத்திலையும் இறங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது தான் உண்மை. ஏற்கனவே ChatGPT, ஜெமினி இந்த மாதிரியான AI பிளாட்ஃபார்ம் எல்லாம் இந்த மாதிரியான பணியை செய்யலையா அப்படின்னு கேட்டால் செய்கிறாங்க. ஆனால் இந்தியாவுக்கான ஒரு சாவர்னிட்டி AI வேணும் அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கான தேவையாக இருக்குது. காரணம், ஏன் இந்த சாவர்னிட்டி AI வேணும் அப்படின்னா, இந்தியாவினுடைய இறையாண்மையை பாதுகாக்கக்கூடிய எல்லா அம்சங்களும் அதில் இருக்கும். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டேட்டா சாவர்னிட்டி, இந்தியாவினுடைய டேட்டாவை பாதுகாக்கிறதுக்கு முழுக்க அது ஒரு இந்தியா பேஸ்டு நிறுவனமாகவே இருக்கும். இன்னொன்று ப்ரைவசி ப்ரொடெக்ஷன், நம்மளுடைய தரவுகள் வெளிநாட்டுக்கு போகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லை, உள்நாட்டுக்குள்ளேயே வேறு யாருக்குமே அந்த தரவுகள் கசியாமல் இருப்பதற்கான பாதுகாப்பு அம்சங்கள் நிறைந்ததாக அந்த AI டேட்டா இருக்கும். அது மட்டும் இல்லை, ரீஜனல் லாங்குவேஜ் ஆக்சஸ், அதாவது இந்தியா மாதிரியான நாடுகளில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. ஆனால் எல்லா மொழிகளிலையும் இந்த ChatGPT, ஜெமினி மாதிரியான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்கப்படலை. அதை தீர்ப்பதற்காகத்தான் இப்போ இந்த சர்வம் பிளாட்ஃபார்ம் உருவாகியிருக்கு. அது மட்டும் இல்லை, நேஷ்னல் செக்யூரிட்டி கம்ப்ளைன்சஸ், அதாவது ஒரு சர்வதேச AI நிறுவனம் இந்தியாவுக்குள்ளே வரும்போது இந்தியாவுக்கான விதிமுறைகளை பின்பற்றுவதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக எழுந்துக்கிட்டே வருது. அந்த இடத்துல தான் இந்த சர்வம் AI இந்தியாவுக்கான அத்தனை கம்ப்ளைன்ஸையும் முழுவதுமாக பின்பற்றி உருவாக்கப்படும் அப்படின்னு அவங்க தரப்பிலிருந்தே உறுதிமொழி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக இப்பொழுது சர்வம் AIக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்தும் ஏகப்பட்ட உதவிகள் வழங்கப்படுகிறது. ஆக எதிர்காலத்தில் ChatGPT, ஜெமினி, டீப்சி இதையெல்லாம் பீட் பண்ணி சர்வம் முதலிடத்தில் இருக்கும் அப்படிங்கிறது தான் நிபுணர்களுடைய கருத்தாக இருக்குது. மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.